ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. ஸோ அந்த உணவு முறை கரெக்டாக இருந்ததுன்னா ஃபேஸை வந்து ரொம்ப சூப்பராக க்ளோயிங்காக வச்சுக்கும். ப்ளஸ் இந்த அலர்ஜிக்கல் இஷ்யூலாம் ஸ்கின்னில் ஏற்படும் இல்லைங்க, போது உங்களுக்கே தெரியும் வேப்பையிலையை வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைனாய்டு இருக்குது, கிளைசரைட்ஸ் இருக்குது, ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சன் டேன் ப்ளஸ் அந்த ஃபேஸை வந்து ரொம்ப சூப்பராக க்ளோயிங் பாருங்கள். நம்பர் 6 6வது வழிமுறைகள் சோள மாவு, ஒயிட் கார்ன்ஃப்ளவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோள மாவு, கத்தாழை, அலோவேரா, விட்டமின் இ ஆயில் நமக்கு கேப்சூலில் கிடைக்கும். ப்ளஸ் லெமன், ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்குங்க. எப்படி இது தயாரிக்கணுன்னா, சோள மாவு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. நம்ம ஃபேஸ்க்கு எவ்வளோ தேவையாக வச்சுக்கலாம். கத்தாழை வந்துங்க அந்த ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. ஒரு 2 துண்டு 3 துண்டு எடுத்துக்கங்க. அதையும் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கங்க. விட்டமின் இ ஆயில் கேப்சூல் 2 யூஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் லெமன் வந்து கரெக்டாக புழிஞ்சு விட்டுக்குங்க. நல்லா பேஸ்ட் ஷேப்பில் ஆனவுடனே ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 35 மினிட்ஸ் ஆர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஆர்டினரி வாட்டரில் வாஷ் பண்ணுங்கள். சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும். என்னென்ன இந்த சோள மாவில் என்ன இருக்குன்னாங்க, விட்டமின் பி இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கொலாஜினை வந்து அதிகமாக அது இம்ப்ரூவ் பண்ணி டெவலப் பண்ணும். அதனால் அந்த முகச்சுருக்கம், இந்த ஸ்கின் வந்து எப்போவுமே இளமையாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இந்த சோள மாவுக்கு இருக்குது. கத்தாழை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை, உங்களுக்கே தெரியும். அழகு சாதனங்கள் தயாரிக்கிறதுல அதிகமாக பயன்படுத்துகிற பொருள் கத்தாழை. இந்த கத்தாழையில் என்ன இருக்குன்னாங்க, விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, அலோசினின் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப பளபளன்னு சர்ஃபேஸை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். பெஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். 7வது ஒரு கார்ன்ஃப்ளவர் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கங்க. தேங்காய் உடைக்கிறீங்க, அந்த தேங்காய் தண்ணி இருந்தால் ஒரு அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்குங்க. தேன் 1 ஸ்பூன் ஊற்றிக்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவருக்கு என்ன சத்துன்னு நான் சொல்லிட்டேன். தேனுக்கும் ரிப்போஃப்ளோமின் இருக்கிறதுனால ஃபேஸை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். இந்த தேங்காய் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவான ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்க. என்ன இருக்குன்னா, அதில் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, சைட்டோக்ளின்கள் இருக்கிறதுனால ஃபேஸை வந்து அப்படியே சைனிங்காக வச்சுக்கும். அன்னெசரியான தேவையில்லாத அந்த டெட் செல்ஸை ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிடும். ஜஸ்ட் நீங்கள் வீக்லி ஒரு 2 ஆர் 3 பயன்படுத்தி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் இருக்கும். நம்பர் 8 8வது வழிமுறைகள் தக்காளி, ஒரு தக்காளி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எலுமிச்சை ஒரு அரை லெமன் நல்லா புழிஞ்சிக்குங்க. தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கங்க. உருளை நல்லா பேஸ்ட் பண்ணி ஒரு உருளைக்கிழங்கு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ப்ளஸ் அரை ஸ்பூன் வெள்ளை சக்கரை போட்டுக்குங்க. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகிடும். அதை ஃபுல்லாக ஃபேஸ்க்கு நல்லா மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே தெரியும்